ஒரு 2 days முன்னாடி கூட வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பங்களாதேஷ் வந்து ஸ்லோவா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஆபரேஷன் சிந்தூர் இருந்த டைமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே வந்து பங்களாதேஷோட இப்போ இருக்கக்கூடிய டெம்பரரி ஹெட்டான யோனஸ் அவர் வந்து சைனாக்கு போயிட்டு வந்தார். அந்த டயத்துல இருந்து பங்களாதேஷ் வந்து பல வருஷமா இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸா இருந்த ஒரு கண்ட்ரி. இன்ஃபேக்ட் பங்களாதேஷை உருவாக்கி கொடுத்ததே இந்தியா தான், இந்திரா காந்தி தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து ஸ்லோவா சைனா சைடு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அவங்க அங்க போய் சைனாவுக்குள்ள போய் வந்து 7 சிஸ்டர்ஸ் இந்தியாவோட அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க தான் கார்டியன் ஏதோ ஒன்று பேசி விட்டாங்க. நாங்க தான் கடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி. அது தேவையில்லாத வேற. முதல்ல சைனால போய் இந்தியாவோட ஸ்டேட்ஸை பத்தி சைனாக்காரங்க கிட்ட பேசுறது. ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏர் பேஸ், ஓகேவா? இந்த ஏர் பேஸ் வந்து கமர்ஷியலா இல்ல இன்னும் ஆர்ம்ட் யூஸ்க்கு பண்ண போறாங்களான்னு தெரியல. பட் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. இந்த ஏர்போர்ட் வந்து இந்தியாவோட சிக்கன் ஸ்னெக் கிட்ட இருக்குது. சிக்கன் ஸ்னெக்ங்கிறது ஒரு 20 கிலோமீட்டர் பிரெத் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். இது வந்து பங்களாதேஷோட எல்லை கிட்ட இருக்குது. இது வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெவிலி ஃபோர்ட்டிஃபைட் ஸ்பேஸ். ரொம்ப பாதுகாப்பா நம்ம வைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஏர் பேஸ் இருக்குது. அந்த ஏர் பேஸை பங்களாதேஷ் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி சைனா கிட்ட கேட்டிருக்காங்க. இது தேவையில்லாத வேலை. யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல அப்படியே ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல வந்து நம்ம அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அவங்க 2 பேர் ஒண்ணா ஒர்க் பண்றோம்னு சொன்னா அது தேவையில்லாத வேலை தானே. பட் இதை தான் இப்போ பங்களாதேஷ் பண்றாங்க. சைனாவை கூப்பிட்டு இந்த ஏர் பேஸை டெவலப் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சைனா என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான் கூட சேர்ந்து அவங்களோட கான்ட்ராக்ட் அவுட் சோர்ஸ் பண்றாங்க. கான்ட்ராக்டை நீங்க பண்ணுங்க. சோ இந்த மாதிரி சில தேவையில்லாத வேலைகளை பண்றது. பேசிக்கா இதுல என்ன, பங்களாதேஷ் வந்து சைனா கிட்ட நாங்க உங்க பக்கம்னு சாஃப்ட் பவர்ல காமிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதோட அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல அதிகமா இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் இருக்குது. இது வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். பங்களாதேஷ்ல வந்து ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் நடந்துட்டு இருக்குது. இதனால வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய திருப்பூர்ல கூட சில எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா பங்களாதேஷ்ல அவங்க அதை விட லோ காஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ இந்தியாவோட டைம் மறுபடியும் வருது. திருப்பூர் மறுபடியும் ரிவைவ் பண்ணக்கூடிய ஒரு டைம் கூட சொல்லலாம். எனவே அங்க என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல என்னதான் துணியெல்லாம் வந்து நெய்யணும்னு சொன்னாலும் அதுக்கு காட்டன் வந்து இந்தியால இருந்து தான் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். பங்களாதேஷ் அதை இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சைனா கிட்ட அவங்க லாயல்ட்டி காமிக்கிறதுக்கு இந்தியால இருந்து வரக்கூடிய காட்டனுக்கு அப்புறம் ரைஸுக்கு இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஒரு, ஏன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் அங்க போறது நம்மளுக்கு பிசினஸ் தானே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை உருவாக்கி இருக்காங்க. மேபி இது வந்து ஒரு சட்டில் புஷ் டு சைனா கிட்ட நாங்க எடுத்துக்கிறோங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பட் இது பண்ணிருக்காங்க. இதுக்கு பதிலடியா இந்தியா இமிடியேட்டா என்ன பண்ணிருக்கோம்னா, இந்தியா வந்து 770 மில்லியன் இம்போர்ட்ஸ் வந்து நம்ம பங்களாதேஷ்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். 770 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், which is a huge money. இதுல வந்து நம்ம மேஜரா எடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷி கார்மெண்ட்ஸ். இப்போ இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளும் அவங்களுக்கு பதிலுக்கு சில முக்கியமான போர்ட்ஸ், லேண்ட் போர்ட்ஸ் மூலமா நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளும் பதிலுக்கு பதில் கொடுத்துருவோம். ஸோ இந்தியா வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது மற்ற கண்ட்ரிலாம் ஏதாவது சீண்டுச்சுன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி கிடையாது. பதிலுக்கு பதில் கொடுப்போங்கிறத வந்து we are proving it again and again.